குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஜனவரி மாதம் 18ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது சோபகிருது வருடம் தை மாதம் 4ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. இன்று அஷ்டமி திதி. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:35. அதே போல் சந்திராஷ்டம தினம், சந்திராஷ்டம நட்சத்திரம் என்று பார்க்கும் பொழுது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. அதே போல் அனைவரிடமும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு இருப்பது மிகவும் சிறப்பு. 18/1/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் நீங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழ்ந்து அரிய பல சாதனைகளை செய்ய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 18/1/2024 இன்று வியாழக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு யோகம் நிறைந்த நாளாக இருந்தாலும் கூட நீங்கள் சற்று பொறுமையாக இருக்க வேணும். குழந்தைகள் வழியில் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய நாள். அதே போல் வண்டி வாகனங்கள் செய்யும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆன்மீக சிந்தனைகள், தெய்வீக சிந்தனைகள், ஆன்மீக சுற்றுலா சென்றதற்கு உண்டான வாய்ப்பு எல்லாமே இருக்கிறது. அதே போல் நீண்ட நாளாக மனசில் ஏதாவது குழப்பம் இருந்ததுன்னா அது நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பில்லை. அலுவலகத்தில் வேலை செய்வர்கள் தயவுசெய்து பொறுமையாக இருப்பது மிகவும் நல்ல நாள். கொஞ்சம் விழிப்புடன் இருங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிதானமாக இருப்பது நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். லாபங்கள் குறைந்தாலும் நட்டம் ஏற்படாது. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. தந்தை வழி உறவுகள் ஆதரவாக இருப்பாங்க. தாயினுடைய ஆசைகளை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றுவீங்க. அதே போல் மற்றவர்களுடைய செயல் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தரும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பொறுமையாக இருப்பது நல்லது. எதிர்பாராத சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். எதையுமே கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். எதிர்பாராத பண வரவுகள்லாம் உண்டாகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள், ஆடை ஆபரணங்கள், அதே போல் வண்டி வாகனங்கள், சொத்து இதெல்லாம் வாங்குவதற்குண்ட யோகங்கள் என்று இருக்கிறது. மனதளவில் ஒரு புத்துணர்ச்சி, தன்னம்பிக்கை, தைரியம் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, இன்றைக்கி நீங்கள் பொறுமையாக இருக்கணும். சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் வருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. திடீர் செலவுகளால் உங்களுடைய சேமிப்பு குறைவதற்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. புதுசாக ஏதாவது முயற்சி செய்கிறதா இருந்தால் தயவுசெய்து சிந்தித்து செயல்படுங்க. பங்குதாரர்களால், கூட்டாளிகளால் உங்களுக்கு ஆதரவு இருக்கக்கூடிய நல்ல நாள். அரசாங்க காரியம் கொஞ்சம் தடைகளுக்கு பின்பு சரியாகும். உத்தியோகத்தில் சக ஊழியருடைய ஆதரவும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதானத்துடன் நடந்து கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு சாதகமான நாள். தயவுசெய்து பேச்சுவார்த்தை, வாதங்களை குறைத்து கொள்ளுங்கள். வாழ்க்கை துணைவர் வழியில் விட்டு கொடுத்து போகணும். வாழ்க்கை துணைவர் வழியில் ஆதாயம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நண்பர்கள் சந்திப்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். தந்தையிடம் எதிர்பார்த்த சில காரியங்கள் கண்டிப்பாக முடியும். விலையுகந்த பொருட்களை கையாளும் போது தயவுசெய்து கவனமாக இருங்க. புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பலன் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும்
மனதில் பல்வேறு வகையான குழப்பங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகள் பல முறை யோசித்து செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். சக வியாபாரிகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அதே போல் வியாபாரத்தில் உங்களுக்கு பொறுமை காப்பது மிகவும் நல்லது. லாபங்கள் குறைந்தாலும் நட்டம் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக போய்க்குங்க. மேலதிகாரிகளுடைய கண்டிப்புக்கு ஆளாக நேரிடுவதால் தயவுசெய்து இன்றைய நாளை பொறுமையாக இருங்க. கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. தேவையற்ற விரயங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, தாய் வழி தந்தை வேலை உறவுகளால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள். மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வேற்று மொழி மக்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் என்ற நாளை பிறக்கும். கணவன் மனைவிக்கிடையே கண்டிப்பாக ஒற்றுமை அதிகரிக்கும், அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. பிள்ளைகளோட உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அதே போல் தான் உத்தியோகத்தில் உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி இருக்கிறது. மேலும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும், அனுசரித்து போகணும். அதே போல் நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் கைகூடுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. உடல் ஆரோக்கியம் குறைபாடாக இருந்தால் மேம்பாடு அடைவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி நிறைய இருக்கிறது. மேலும் நெருக்கடியான சில பிரச்சனைகள் நீண்ட நாளாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக இன்னுக்கு குறையும். வருமானத்தை பொறுத்த வரைக்கும் தேவைக்கேற்ப வருமானம் வரும். அலுவலகத்தில் உங்களுக்கு அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். வாகனம் ஓட்டும்போது ஜாக்கிரதையாக ஓட்டுங்க. அரசு வழியில் உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள்லாம் கண்டிப்பாக கூடும். இன்றைக்கி ஒரு மனமகிழ்ச்சி நிறைவு நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கு நாளைக்கு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு வளரும். குலதெய்வ பிரார்த்தனையை கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சுற்றுலா சென்றுவதற்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. வழக்கு ஏதாவது போட்டிருந்தீங்கன்னா அதனுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்காது. பிரச்சனைகள் குறைவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. இளைய சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு புரிதல் கண்டிப்பாக ஏற்படும். கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிர்பாராத பொருட்சேர்க்கை, எதிர்பாராத வரவெல்லாம் வரக்கூடிய நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இன்றைக்கி ஒரு உற்சாகம் நிறைந்த நாள், ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாள், ஒரு நேர்மறை எண்ணங்கள் இதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வரவுகள், எதிர்பாராத வரவுகள் கிடைக்கும். ஒரு சுபமான நாள், அதாவது நீண்ட நாளாக வரணமையெல்லாம் வரணமையக்கூடிய நாள். நீண்ட நாள பிரச்சனைக்கு இன்றைக்கி ஒரு முடிவு கண்டிப்பாக கிடைக்கும். மனதில் சில குழப்பங்கள் வந்தாலும் அதெல்லாம் ஒரு உடனே தெளிவு அடைவீர்கள். தாய்மாமன் வழியில் உங்களுக்கு சுப செய்தி வந்து கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அதே போல் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீருங்க. சக ஊழியர்களால் பிரச்சனை ஏற்படுவதால் அமைதியாக இருக்கணும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை தக்க வைப்பதில் கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் லாபங்கள் குறையாது. உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி எதுலேயுமே தன்னம்பிக்கை, ஒரு தைரியம், நேர்மறையான எண்ணங்கள், எதையுமே செஞ்சு முடிச்சிடலாங்கிற எண்ணம் உங்கள் மனசில் வரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு கண்டிப்பாக இன்று நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றிடுவீங்க. மேலதிகாரியோட ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. அதே போல் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். எந்த பணியுமே இன்றைக்கி சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இன்றைக்கி நண்பர்கள், புதிய நண்பர்கள் அறிமுகமாவாங்க. பழைய நண்பர்களுடன் நீங்கள் மனமிட்டு பேசக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை குறைவிற்கு வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் சூப்பராக இருக்கும். அதே போல் வாக்குறுதி கொடுக்கும் பொழுது தயவுசெய்து யோசித்து வாக்குறுதி கொடுங்க. வெளியூர், வெளிநாடு, வெளிமாநில பயணங்கள் எதை சார்ந்து போனாலும் உங்களுக்கு அது வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. தன வரவுகள் உங்களுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு வரும். இதனால் மனமகிழ்ச்சி கூடுவதற்கு உண்டான வாய்ப்பு. உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாமே இன்றைய நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் இது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் போட்டியாளர்கள் அகன்று போயிடுவாங்க. அதே போல் வாடிக்கையாளர்கள், புதிய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாக இருக்கும். அனைவரிடமும் கொஞ்சம் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அனுகூலமும் உயர்வும் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்குது. பயன்படுத்திக்கங்க.
நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்களும் சிறந்த முறையில் செய்கிறோம். உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நாங்கள் சோழி பிரசன்னம் பார்க்கிறோம், ஜோதிடம் பார்க்கிறோம். துல்லியமாக இருக்கும். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளவும். நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர் இடத்துல மறக்காமல் சொல்லுங்கள். இந்த நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு வெற்றி நாளாக இருக்கணும். நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கணும். மனதிற்கு இனிமையான சம்பவங்கள் நடைபெறணும். யாருக்கும் எந்தவித தோல்வியும் வந்துடாமல் அனைவருமே மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் ஆனந்தத்துடனும் இருக்கணும்னு சொல்லி பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு வெற்றி நாளாக, சந்தோஷம் மிகுந்த நாளாக இருக்க இறைவனிடம் வேண்டிக்கிறேன். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெயகுரு ராயா.